அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் அரசியலில் ஒரு மாற்றம் நடக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்காதவங்க யாருமே இல்லை, இறைவனை வேண்டாதவங்களும் யாருமே இல்லை. அப்படி ஒரு மாற்றம் நடந்துருச்சுங்க. மாற்றம் நடந்தா அதற்கான விஷயங்களும் நடக்கணும்ல. என்னது? உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாவனும் இல்ல, தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சாவனும் இல்ல, அதற்கான மாற்றமும் நடக்கணும்ல. ஏன்னா இங்க காலங்காலமா பாத்தீங்கன்னா இந்த திராவிட மாடலே வந்துட்டு இருந்ததுக்கு அப்புறம் ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடந்துருச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி சுரண்டி தினவனங்களுக்கு எல்லாம் தண்டனை கிடைக்கணும்ல, அதுக்கான காலம் கணிஞ்சிருச்சுங்க. அறநிலைத்துறையில அமைச்சராக இருந்த நம்ம சேகர் பாபு 2000 3000 கிலோ தங்கத்தை அபேஸ் பண்ணியிருக்கிறாரு. இதற்கு நிறைய பேர் உடனே வந்திருக்காங்க. யாரு? நம்ம படித்த ஐஏஎஸ் கலெக்டருங்கள்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் உள்ளே போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே செம்பகமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, யாரு? ரெட் ஜெயின் மூவிஸில் மேனேஜராக. அவர் ஆதவ அர்ஜுனாவை சந்திச்சிருக்காருங்க. அப்போது மாற்றத்திற்கான நடவடிக்கைகள் நடக்க ஆரம்பித்து விட்டது. இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள், அதாவது சில சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, அதையும் நம்ம பேசிட்டு அப்படியே போயிடலாம்னு நினைக்கிறேன். இதில் மூத்த பத்திரிகையாளர் இருந்தார் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர்றாருங்க. ஒரு தடவை சொல்லிட்டு விட்டு இருந்தாருன்னா பிரச்சனை அப்படி விட்டுறலாம். திரும்ப திரும்ப சொல்லும் போது மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் நம்ம சேர்க்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அவர் என்ன சொன்னாருன்னா, அதாவது தீய சக்தி, தூய சக்தி, ஊழல் சக்தி இப்படி எல்லாம் சொன்னாரு யாரு? முதல்வர் விஜய் அவர்கள். அவர் எதற்கு ஏடிஎம் கீழே இருக்கவங்க எல்லாம், அதாவது ராஜினாமா பண்ண வச்சு டிவிகேல திரும்ப சேர்த்துக்கிறாங்க. அப்போ இப்போ தூய சக்தியா மாறிடுவாங்களா தீய சக்திலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாரு. இதில் ரங்கராஜ பாண்டேக்கு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிடுவோம். அதாவது விஜய் அவர்கள் அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சியில் இருக்கவங்களையுமே கூப்பிட்டாருங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. ஏடிஎம்கேல இருக்கிறவங்களும் சரி, மற்ற கட்சியில் இருக்கவங்களுக்கு எல்லாத்தையுமே கூப்பிட்டாங்க. அப்போ யாருமே வரல. விஜய் ஜெயிப்பாரா இல்லையா, 10 தொகுதியா 5 தொகுதியா எத்தனை சீட்டுனே தெரியல ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க தெரியுமா? அப்போ செங்கோட்டையெல்லாம் உள்ளே வந்தாருல்ல, அது இப்போ எங்கேருந்து வந்தார்? தீய சக்தியிலேருந்து வந்தாரா? எல்லாருமே நீங்கள் தீய சக்தி எந்த சக்தியோ நீங்கள் வாங்க, அதில் நான் தூய சக்தியை மாற்றி காட்டுறேன், நான் தானே, என்கிட்ட தானே அதிகாரம் இருக்குது, நான் சொல்கிறது நீ கேட்கலாம், உடனே நானும் வெளியே அனுப்பிடுவேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் இருந்து தான் விஜய் அவர்கள் ஆட்சியில் பங்கீடு, அதிகாரத்தில் பங்கீடுன்னு சொல்லியிருந்தார். அது எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னேன்னா அதுக்கப்புறம் சொன்னேன் என்ன ராஜா, எல்லாமே ஒன்று தான். ஜெயிச்சதுக்கு முன்னாடி சொன்னாலும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொன்னாலுமே இங்கே மனநிலை ஒன்றாக தான் விஜய் அவர்கள் பாயிண்ட் ஆஃப்ல இருக்குது. இதை தயவு செய்து இந்த ரங்கராஜ் பாண்டே மனசில் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா தொடர்ந்து இதை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்காரு. நான் அங்கே ஒன்றும் கிடையாது, எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுவது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஏனென்றால் அங்கே ஒரு குழப்ப நிலை நீடிக்கும் பொழுது மக்களுக்கான ஒரு விஷயம், அதாவது நான் மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க, அப்போ மக்களுக்கு சாதகமான ஒரு விஷயம் நடக்காமல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு கூட்டத்தை போட்டுக்கிட்டு கும்மி அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்க எப்படி அங்கே தொடர்ந்து நீடிப்பாங்க? அதுதான் வெளில வராங்க. வெளில வரும்போது எங்கே மக்களுக்கான ஒரு ஆட்சி இருக்குதோ அங்கே தான் போவாங்க. அது டிவிக்கே மட்டும் இல்லை, நல்ல ஆட்சி நடந்தால் எல்லாருமே ஆதரவு கொடுப்பாங்க. அதற்கான விஷயங்கள் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. இது ரங்கராஜ் பாண்டே அவர்கள் புரிஞ்சுட்டா நல்லாயிருக்கும். இந்த டிஎம்கே இருக்காங்க, இதெல்லாம் இந்த திருட்டு திராவிடம், நம்ம இந்த திருட்டு திராவிடம்னு சொல்லாமே தான் நம்ம வீடியோ போடணும், நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த திருட்டு திராவிட கும்பல் அடங்கவே அடங்காது. விஜயின் வெற்றியை இவங்களால ஜீர்ணிச்சிக்கவே முடியலங்க. ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது விஜயின் வெற்றிக்கு காரணமே, அதாவது தமிழக வெற்றி கழகம் வெற்றி காரணமே இந்த ஜென்சிகள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை இவங்க ஆராய்ந்து எடுத்துட்டாங்களாம். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க ஏன் நம்ம தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு சொல்லி இவங்க கால்குலேஷனை போடும்போது எல்லா ஜென்சிகளும், அதாவது பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ்கள்லாம் அவங்க விஜய் பக்கம் தான் இருக்காங்க, நம்ம பக்கம் இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதை அறிவாளின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அறிவாளின்னு தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அறிவு கட்ட ஆலயன்றது நம்ம சொல்லி தான் தெரிய வேணும்னு இல்லை, மக்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த அறிவு கட்ட ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்சிகள் கூட்டம்னு ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அங்கே பேசுனாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம அதை கேட்கக்கூட முடியலைங்க. ஏன்னா நீங்கள் தான் தோந்துட்டீங்க. நம்ம தோல்விக்கு காரணம் என்னன்றதை நீங்கள் உணர்வீங்களா? விஜயின் வெற்றி காரணத்தை போகிறீங்க. இப்போ அந்த ஜென்சிகள்லாம் விஜய்க்கு பிடிக்கும், ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்த்தாங்க. விஜயோட ரசிகர்கள்ப்பா. உங்களுக்கு எங்கேப்பா ரசிகர் இருக்காங்க? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு ரசிகர் இருக்காங்களா? உதயநிதி ஸ்டாலினுக்கு ரசிகர் இருக்காங்களா? இல்லை அடுத்த ஒன்று இறக்குறீங்க களத்தில் கொம்பனா, அதாவது கொம்பன் வருகிறார் அப்படின்னு சொல்லி இன்பநிதி போட்டோலாம் போட்டிருக்காங்க. இல்லை இவருக்கு அதை ரசிகர் கூட்டம் இருக்கா? இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா விஜய் வெற்றி பெற்றதே நினச்சிட்டு நம்மளும் அதே பக்கம் போய், அதாவது இன்ஸ்டாகிராமில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்சிகள்லாம் டிஎம்கேல இருக்காங்க நீங்கள் பார்த்துக்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் 50 வயசுக்கு மேலே உட்கார வச்சுருக்காங்க. ஒரு 10 பேர் முன்னாடி மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஜென்சிகள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். மற்றவங்க எல்லாமே அவங்க தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து தான் கூப்பிட்டு வந்துருக்குறாங்க. இந்த விஜய் காசு கொடுத்தா வந்தாங்க,
நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னும் திருந்த மாட்டாங்க. திரும்ப அடி வாங்கி அடி வாங்கி இவங்களுக்கு பழப்பமாக போச்சு. இந்த ஜென்சிக்கல்னு ஒரு கூட்டத்தை கூட்டு வந்து பேச வச்சாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது. இது என்ன பேசுனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பக்கம் போயிடுவோமே. என்ன பண்ணியிருக்கான் வந்து எங்களை, அதாவது டிஎம்கே கொத்தடிமை கொத்தடிமைன்னு சொல்கிறீங்களே, நாங்கள் கொத்தடிமை தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. நாங்கள் 200 ஊப்பிகள் தான் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வந்து டிஎம்கே மேலே மக்களோட அந்த கருத்துக்கள் இருக்குதோ, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொத்தடிமைகள் ஊப்பிகள் அப்படின்லாம் சொல்லி மக்களிடையே ஒரு பரவலாக பேசப்படும் விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து பாசிட்டிவ் ஆகுறாங்களாம். இதெல்லாம் எழுதிட்டு வராங்க. இப்பயும் சிரிப்பாக சிரிக்குது. நீங்கள் வந்து திரும்பி திருந்த மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு செம்ம டைலாக் சொன்னாங்க. அதுதான் நம்மளால் ஜீர்ணிக்கவே முடியல. இருந்தாலும் அந்த டைலாக் நம்ம கேட்டு தானே ஆகணும். அது என்ன டைலாக்னு பார்த்தீங்கன்னா, வெட்ட வெட்ட வளையிற வாழை மரம் இல்லைடா, வாழையடி வாழையா வந்த ஆலமரம்டா அந்த திமுக அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீ கடையில் தான் வந்து அப்போல்லாம் வந்து எப்போ ஆதி காலத்தில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அரசியலை பற்றி. ஆனால் இப்போல்லாம் ஜென்சிக்கெலாம் அங்கே போகிறதில்ல, இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்துட்டாங்க. இதைத்தான் நாங்கள் தெரியாமல் விட்டுட்டோம். இதில் ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு கூட்டம்னு கூட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. நீங்கள் கூட்டத்தை கூட்டி காமிங்க. அதாவது உங்களுக்கு என்னன்னே தெரியல, ஏன் ஜெயித்தோம், அதாவது டிவிக்கு ஏன் ஜெயிச்சது, நம்ம ஏன் தோல்வி அடைஞ்சனே உங்களுக்கு தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. இவங்க 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை பற்றி விமர்சனம் செய்வோம், அதுக்கப்புறம் அது வரைக்கும் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஆனால் இப்போ ஏன் ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இப்போ இருந்தே இவங்க ஜென்சிக்கில் அவங்க வந்து டிஎம்கில் இருக்காங்கன்றதை காட்டணுமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தொடர்ந்து டிவிக்கே செய்யும் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நாம் ஏன்னா சமூக வலைதளங்களில் பரப்புரை செய்ய வேண்டும். அப்போ தான் மக்கள்கிட்ட போய் சேரும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வாட்டி பார்த்திங்கன்னா இந்த எம்பி எலெக்ஷன் அது ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பார்த்திங்கன்னா இப்படி ஒரு டீமை செட் பண்ணிட்டாங்க. செட் பண்ணி இப்போது இன்ஸ்டாகிராமில் உடனே வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸ் போடுறது. இப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டு அந்த 4 பசங்களை விட்டு பேச வைக்கிறது. பேசுனீங்கன்னா எந்த அளவுக்கு அசிங்கமாகன்றது இந்த 2 பேர் பேசின அந்த டைலாக் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இவங்க இன்னமும் எந்த அளவுக்கு அசிங்கப்பட போகிறாங்கன்ட்டு. இந்த மாதிரி உருவாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்தை போட்டாங்க இல்லையா, இதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா இவங்க அந்த அதாவது ஒரு மண்டபம் கேட்டாங்களா, அந்த இடத்துல இடம் தரலையாம். அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்து பர்மிஷன் தரலையாம். உடனே அறிவாலயத்துக்கு போயிட்டாங்களாம். அப்போது ஏன் இந்த மாதிரி எங்களுக்கு பர்மிஷன் தராமல் அலக்களிக்கிறீங்க, எங்கள் அலுவலப்பட வைக்கிறீங்க, தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா அதாவது டிஎம்கே பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறது இன்னும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் வாங்கின அதாவது அந்த எந்த மண்டபத்துக்கு பர்மிஷன் கேட்டிங்கல்ல, அந்த மண்டபத்தை எந்த மண்டபம்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதை ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர் சொல்லிட்டு வராங்க. இது தேவையா அவங்களுக்கு? இங்கே ஒரு டீமை செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப தவறான ஒரு விஷயத்தையே, அதாவது விஜய் அவர்கள் ஏன் வெற்றி பெற்றார், நம்ம ஏன் தோல்வி அடைஞ்சோன்னு தெரியாமையே ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வராங்க. இதுக்கு அழிஞ்சு போகிறதுக்கு. இதில் அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் 2000 3000 கிலோ அதாவது நகையை வந்து கோயில்களில் திருடப்பட்டார். அதாவது நம்ம கொத்தடிமையான பார்த்தீங்கன்னா சேகர்பாபு அவர்கள் அறநிலையத்துறையில் இருக்க சொல்லி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, அங்கே நடக்கிற பிரச்சனைகளை சரி செய்யுங்கன்னு சொன்னால் கோயிலில் இருக்க நகையெல்லாம் திருடிட்டு போனால் இது என்னன்னு சொல்கிறது? 2000 3000 கிலோ நகையை திருடியிருக்காருன்னா இதுக்கு பின்னாடி எவ்வளோ ஊழல் பண்ணியிருப்பாங்கன்னு மட்டும் பாருங்களேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பெண் குழந்தையை வந்து பெற்று வச்சுட்டு கட்டி கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா முடியாமல் 1/4 பவுன் 1/2 பவுன் சேர்த்து இப்போ நகை விற்கிற வேலை உங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் சேர்த்து என் பொண்ணு நல்லா படிக்க வைக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த 1/4 பவுன் 1/2 பவுன் சேர்த்தாங்க பார்த்தீங்களா, அதில் போய் ஒரு குண்டு மணியெல்லாம் போட்டு கடவுளை வேண்டிட்டு வராங்க. அந்த நகையை தட்டிட்டு போயிருக்காங்க. அப்போது ஒவ்வொரு பக்தர்களும் பார்த்தீங்கன்னா தன் வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக பார்த்தீங்கன்னா கொண்டு போய் உண்டியலில் போட்ட இந்த நகையை தான் தட்டியிருக்காரு. அதாவது எல்லாருமே நினச்சிருக்காங்க சாமி கிட்ட, அதாவது சாமி மேலே வந்து இவ்வளோ நகையை போட்டிருந்தாங்களா, எப்படிதான் அந்த நகையெல்லாம் திருடிட்டு போனாங்க, எப்படி இந்த நகை வந்துச்சுன்னு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, மக்கள் கொண்டு போய் உண்டியலில் போட்ட அந்த நகைகள் தான். அதில் வந்து எப்படி இந்த நகையெல்லாம் திருடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரகுரு அப்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் ஐஏஎஸ் இருந்தாருங்க. அவர் எங்கே அதுக்கு முன்னாடி இருந்தாருன்னா சிஎம்டியில் சென்னையில் வந்து ஐஏஎஸ் இருந்தார். அப்போ சிஎம்டியில் தான் நிறைய ஊழல் நடந்திருக்கு. அவரை கொண்டு போய் அங்கே போட்டால் இவரும் பார்த்தீங்கன்னா சேகர்பாபுவோட ஆள். அவர் நடக்கும்போது ஒரு சில விஷயங்கள் நடக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஸ்ரீதர்னு ஒருத்தர் ஐஏஎஸ் இருந்திருக்கார். அவரை வச்சு தான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 2000 3000 கிலோ நகையை 3 டன் நகைங்க
வந்து பார்த்தீங்கன்னா அபேஸ் பண்ணிட்டாங்க, திருடிட்டாங்க. இந்த கொத்தடிமைகளும் என்ன சொல்லணும், அபேஸ்ன்னு சொன்னால் வேற மாதிரி இருக்குது. இந்த திருடர் கூட்டம் வந்து திருடிருச்சு. திருடினதுக்கப்புறம் இந்த ஸ்ரீதர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் சுற்றுலா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பா கண்டத்துக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. இன்னும் வரல. எப்படியாவது ஆட்சி மாற்றம் நடந்துச்சு சிக்கிருவான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா கண்டத்திலேயே சுற்றிட்டு இருக்காரு. கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஐரோப்பாலேயே கண்டமாயிருவார், அதாவது வந்து செட்டில் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். இதில் சேகர் பாபு பிரியாவோட சேர்ந்துக்கிட்டு பண்ண அட்டகாசம், அதாவது மீடியாக்களில் வந்து மக்களை மதித்து ஒரு வாரத்தை கூட பேசுறது இல்லை. அதுக்கப்புறம் இந்த துப்புரவு பணியாளர் இருக்காங்க பாருங்க, அந்த கூட்டத்திலாம் ஒரு பேச்சுன்னு பேசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்களில் இவருக்கு சார்ந்த மீடியாக்கள் மட்டும் பதில் சொல்லுவாராம், மற்ற மீடியாக்கள்லாம் பதில் சொல்ல மாட்டாராம். இந்த நீலம் மீடியான்னு ஒன்று வந்துச்சுங்க, அதில் எந்த அளவுக்கு கேவலப்படுத்தினார், அசிங்கப்படுத்தினார். இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க சேகர் பாபு அவர்களே? இப்போ தமிழ்நாடு இல்லை சேகர் பாபு அவர்களே, உலகம் முழுக்குமே உங்கள் அம்பலம் தண்டவாளத்தில் ஏறிட்டு இருக்கு. அதாவது வண்டவளம் தண்டவாளத்தில் ஏறின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது நடந்திருக்கு சேகர் பாபு அவர்களே. இதைத்தான் நம்ம சொன்னோம். உங்கள் தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியாமையே சுற்றிட்டு இருக்கான்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் தான் காரணம். இதெல்லாம் தெரியாமல் ஜென்சிகளால் தான் ஓட்டு போட்டாங்களாம். ஜென்சிகள்லாம் வந்து நீங்கள் திருநதை அப்படியே பார்த்துட்டு விட்டுருவாங்களா? திரும்பவும் அடிமையில் அடி விழுவும். இப்போ இன்னொரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. பெங்களூரில் போயிட்டு, அதாவது பிஜேபியிடம் சரணடைந்திருக்கிறார்கள். அங்கே ஏதோ ஒரு மீட்டிங் போட்டு பார்த்தீங்கன்னா எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்குதான். முடிந்த அளவு இவர்கள் தப்பிப்பதற்கு பார்க்குறார்கள். என்னன்னா ஈடி உள்ளே வந்துச்சுன்னா பிரச்சனை வரும். ஆனால் தமிழக அரசு தானாக முன் வந்து இதெல்லாம் நோண்டி எடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம், வேறு ரூட்டில் போவோம். ஆனால் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கதறி கொண்டு இருக்கிறார்களாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடந்துச்சு. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா அவர்களை வந்து ரெட்ஜெட் மூவிஸ் மேனேஜரான செண்பகமூர்த்தி இவர் போய் ஆதவ அர்ஜுனா சந்தித்து பேசியிருக்கிறார். என்ன பேசியிருப்பாங்க, அதாவது டாஸ்மாகில் ஊழல் நடந்ததில் உதயநிதி அவர்கள் கண்டிப்பாக உள்ளே போவதற்கான எல்லா ஆதாரங்களும் இருக்கிறது, அப்போ எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் வந்து கதறன்னு அங்கே கதறி இருக்காரு. செண்பகமூர்த்தி போய் ஆதவ அர்ஜுன்கிட்ட கதறி இருக்காரு. ஆனால் ஆதவ அர்ஜுனா ஒரே விஷயத்த சொல்லியிருக்காருன்னா, அதாவது முதல்வர் அவர்களை நான் ஆலோசித்து தான் எந்த முடிவு எடுப்பேன், என்னால் தன்னிச்சையாக எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காராம். அப்படி ஏதாவது ஏடக்கூடமாக எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு புள்ளி விழுந்துடும். இப்போ ஏகப்பட்ட புள்ளிகள் விழுந்துட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து சும்மா வெறும் புள்ளிகள், உண்மையான புள்ளி வராமல் பார்த்துக்கொள்வார் ஆதவ அர்ஜுன் அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, அதாவது 3 சம்பவங்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நகை திருட்டில் சேகர் பாபு, இந்த பக்கம் டாஸ்மாகில் நம்ம உதயநிதி, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைங்கத்தில் ஏமாத்துறதுல நேரு, 3 பேருக்கும் பக்காவாக இருக்கிறது. அப்போ இன்னொருத்தரை மறந்துட்டோம் இல்லை, அங்கே செந்தில் பாலாஜி அவரும் உள்ளே சிக்கியிருக்கிறாரு. அதை பார்த்தீங்கன்னா அந்த மின்சாரத்துறையில் ஊழல் பண்ணது, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே சேர்த்து இந்த 4 பேருமே இப்பொழுது முதல் வரிசையில் இருக்கிறார்கள். அதற்கு பின்னாடி எத்தனை பேர் போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போம். ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் வந்து தயவு செய்து இவங்க யாரையும் விட்டுறாதீங்க, தமிழ்நாட்டை காப்பாற்றுங்க அப்படின்னு தான் நான் திரும்பவும் சொல்லுவேன். இந்த மாதிரி தமிழ்நாட்டு உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேச குரல், தமிழ் தேச குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.